நேசரை கண்டேனே, பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. இயேசு கிறிஸ்து என்ற நாமமே, சுந்தரமைந்தன் இயேசு கிறிஸ்து என்ற நாமமே, நிந்தை கோலம் பூண்ட பாலன், நிந்தை கோலம் பூண்ட பாலன் வேந்தன் இயேசுவை பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே, பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. எல்லாரும் கரங்களை தட்டி எல்லையில்லா கிருபை நிறைந்த ஜீவ ஊற்றாமே, எல்லையில்லா கிருபை நிறைந்த ஜீவ ஊற்றாமே, அல்லல் தீர்க்கும் அன்பின் வள்ளல், அல்லல் தீர்க்கும் அன்பின் வள்ளல் எல்லா நாளுமே பாடுவேனே வாழ்விலே என் நேசரை கண்டேனே, பாடுவேனே வாழ்விலே என் நேசரை கண்டேனே, எல்லையில்லா கிருபை நிறைந்த ஜீவ ஊற்றாமே, எல்லையில்லா நிறைந்த ஜீவ ஊற்றாமே, அல்லல் தீர்க்கும் அன்பின் வள்ளல் எல்லா நாளுமே பாடுவே வாழ்விலே என் நேசரை கண்டேனே, பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாரிலும் மேலானவர் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்க போகிறீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரிலும் மேலானவர். யார் அவரு? His name is Jesus. Hallelujah. Amen. யோவான் 3ஆம் அதிகாரம் 31வது வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 31வது வசனம். உன்னதத்திலிருந்து வருகிறவர்
எல்லாரிலும் மேலானவர். ஓ ஹல்லேலூயா. சொல்லுங்க, கொஞ்சம் நல்லா தான் உயிரா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். இந்த உன்னதம்ங்கிறது ஹை ஹெவன். அங்கிருந்து பூமிக்கு வந்தவர் ஒரே ஒருவர் தான். His name is Jesus. Hallelujah. No other name. Hallelujah. No another person. Only one person. His name is Jesus. Amen. Hallelujah. அவர்தான் உன்னதத்தில் இருந்து இந்த பூமிக்கு வந்தவர். நான் போன வாரம் சொன்னேன், யாக்கோபின் ஏணியை சொன்னேன். அந்த செய்தி யூடியூப்ல இருக்கு, நீங்க கேட்கலாம். ஆமென். ஒரு ஏணி பூமியிலிருந்து வைக்கப்பட்டதா, வானத்திலிருந்து வைக்கப்பட்டதா? ஒரு ஏணி என்ன செய்யப்படுகிறது? வைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் அதன் நுனி எங்க இருக்கிறது? வானத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்காக வானத்தில் இருந்து இறங்கி வந்தார். ஆமென். இது என்னமோ காஸ்பல் கிறிஸ்மஸ் செய்தி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க. சங்கீதம் 135:5 தாவீதினுடைய வெளிப்பாடு என்ன? நம்முடைய தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. என்ன சொல்றான் பாருங்க, சங்கீதம் 135. கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். ஓ நல்லா எவன்? கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர். எல்லாரும் சொல்லுங்க, எல்லா தேவர்களுக்கும் மேலானவர். அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 இயேசு. நான் ஏன் இப்படி இயேசு இயேசுன்னு சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு இயேசு நம்ம உயர்த்தும் போது நிறைய ஏஞ்சல்ஸ் வந்து அப்படியே நிற்பாங்க. பூலோகத்துல நடக்கிற ஆராதனையை உற்று பார்க்க தேவதூதர்களும் ஆசையா இருந்தாங்க. ஹல்லேலூயா. அதனால எங்கெல்லாம் ஜீசஸ பத்தி பேசுறோமோ அங்கெல்லாம் ஏஞ்சல்ஸ் அப்பியர் ஆவாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த பூமியில அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற துதியை தான் அவர் ரொம்ப அங்கீகாரம் பண்றார். 24 hours கேருபீன்கள் சேராபீன்களும் துதிச்சுக்கிட்டு இருக்கிறதை காட்டிலும் அவர் குழந்தைகள் பாலகர் வாயிலே பெலனை உண்டு பண்ணுகிறார், பகஞ்சனையும் பழிகாரனையும் அடக்கி போடுறதுக்கு. அதனால எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ ஜீசஸ் நீ சொல்லுங்க, ஹல்லேலூயா, இயேசு நீ சொல்லுங்க. தாவீதுக்கு கிடைச்ச வெளிப்பாடு என்ன? என் தேவன் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்று நான் அறிவேன். சங்கீதம் 48:1 வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பெரியவர், சீயோனில் பெரியவர். கர்த்தர் எங்க பெரியவர்? ஆமென். கர்த்தர் சபையில பெரியவர். அல்லேலூயா சொல்லுங்க. இங்க நீ பெரிய ஆளு, நான் பெரிய ஆளு, நான் சீனியர் சிட்டிசன், யூ ஆர் ஜூனியர் சிட்டிசன், ஐ ஆம் டேலண்டட் பர்சன், இப்படி எல்லாம் யாருமே கிடையாது. யார் எத்தனை 1000 கொடுத்தாலும் இதுவரை நான் சொன்னதும் கிடையாது. அல்லேலூயா. நம்ம சபையில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் அத்திப்பழம் மாதிரி. அல்லேலூயா. இந்த பலாப்பழத்தை பாருங்க, அது மரத்திலிருந்து கும்முனி வெளியே காட்டிக்கிட்டு, இந்த பெர்க்லண்ட் லேடி மாதிரி இப்படி காட்டிக்கிட்டு. ஆனா அத்திப்பழத்தை பார்த்தீர்களே ஆனால் அது எங்க இருக்குமா? அண்டர் த லீவ், இலைக்கு கீழே தான் இருக்கும். ஆனால் இயேசு இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை கண்டு அதில் கனிகள் இல்லை என்று சபிச்சார். இலைகள் இருந்தால் அங்கே என்ன இருக்கணும்?
கனிகள் கட்டாயமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆனா அதனால அத்திப்பழத்தின் கனி என்ன செஞ்சிருக்க, மறைஞ்சிருக்கிறது போல நம்முடைய சபையிலே அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் மறைந்திருந்து கனியை கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. சீயோனில் அவர் பெரியவர். சங்கீதம் 99:2 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் சீயோனில் பெரியவர். சபையில் அவர்தான் பெரியவர். ஹல்லேலூயா. சபை போதகர் பெரியவர் கிடையாது. நம்ம டினாமினேஷன் we are not independent. நாம ஒரு சுயாதீன சபை கிடையாது. நமக்கு ஒரு ஃபவுண்டர் இருக்கிறாரு, ஒரு பிரசிடென்ட் இருக்கிறாரு, மேலே எல்லாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி ஒரு ஆர்டரில் தான் சபை இருக்கணும். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் சபையில் எப்படி இருக்கிறாரு? சரி, சபையில் பெரியவராக இருக்கிறத காட்டிலும் 1 யோவான் 4:4 மனப்பாடமா சொல்லுங்க. பிள்ளைகளே, வசனத்தை ஒழுங்காய் வாசியுங்கள். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். அடிக்கடி நீங்க சொல்லணும். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கின்ற அவனை விட உன் உள்ளத்தில் இருப்பவர் பெரியவரே. அல்லேலூயா. உலகத்தில் எவன் பெரியவனா இருக்கட்டும், ஆமென், பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கட்டும், ஆனால் இந்த உலகத்தையே படைத்தவர் எனக்குள் இருக்கிறார். உலகத்தையே படைத்த இயேசு எனக்குள் இருக்கிறதுனால நான் பெரியவன். ஆமென் சொல்லுங்க. ஆமா, கான்ஃபிடன்ஸா இருங்க. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னேன்? எல்லாரிலும் பெரியவர். அல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, இவர் இயேசு என்கிற இந்த பெயர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாய் மாறியதை பிலிப்பியர் 2:9 வாசியுங்கள். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை உயர்த்தினார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவை தேவன் உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார்? எல்லாவற்றிற்கும் மேலாக. எல்லாரும் சொல்லுங்க, எதுக்கு மேலாக? இல்லைங்க, இந்த பிரச்சனையெல்லாம் இயேசுவால தீர்க்க முடியாது. அப்படி எது இருக்கா? இல்ல, எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதா இயேசுவுக்கு கொடுத்தார். எல்லா நாமத்திற்கும். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். வேதம் என்ன சொல்கிறது? எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கவும். எப்ப முடங்கும்? நீங்கள் இயேசு என்று சொல்லும்போது. இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். அல்லேலூயா. ஆமென். இந்த பழைய பாட்டு இருக்கு பாருங்க, சில நேரம் பாடல்ல பவர் இருக்கும். அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு வீட்டில் போய் இந்த வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமை உள்ள நாமமது, மேலான நாமம் வல்லமை உள்ள தூதர் சொல்லி
இந்த மாதிரி பாடல, அவர் நாமத்தை உயர்த்துகிற பாடல நீங்க பாடிட்டீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற அட்மாஸ்பியரே மாறிடும். ஏன்னா அவருடைய நாமம் உயிருள்ள நாமம், த பவர்ஃபுல் நேம். ஹல்லேலூயா. நான் இந்த ரெசரக்ஷன் சண்டேக்கு அடுத்த செய்தி இதை தான் கொடுப்பேன். ஒவ்வொரு உயிர்த்தெழுதல் ஆராதனைக்கு பிறகு அடுத்த செய்தி. ஏன்னா அந்த உலகத்தில் இயேசு நமக்கு கொடுத்துட்டு போனது, அவருடைய சீசர்களுக்கு கொடுத்துட்டு போனது அவருடைய நாமம். ஹல்லேலூயா. அவன் எலியாவும் எலிசாவும் நண்பர்கள் மட்டுமல்ல, எலிசா எலியாவினுடைய உடன் ஊழியன். அவன் எங்கு போனாலும் அவன் போவான். ஒரு நாள் தீர்க்கதரிசிகளின் புத்தர்கள் எல்லாரும் வந்து சொல்றாங்க, எலிசா, இன்றைக்கு உன்னுடைய எஜமானன் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அல்லேலூயா. அவன் நினைக்கவே இல்லை. என்ன நினைச்சிருப்பான்? எலியா வந்து தீர்க்கதரிசிகளின் பள்ளி வச்சிருந்தார். அது நான் ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல ஒருத்தன் அங்கே போனான். அந்த பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்லைன் பிரேயருக்கு வர்றவங்க சொல்லுங்க. சாமுவேல் வாஸ் தேர். ராமாவிலே, ராமாங்கிறது என்னது? ஊர். யாருக்குள்ள ஊரு? சாமுவேலுடைய ஊரு ராமா. நீங்க ராமான்னு இருக்கக்கூடாது. அந்த ராமாவில் ஒரு தீர்க்கதரிசிகள் பள்ளி வச்சிருந்தான். அந்த 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 இடத்துக்கு பேர் என்ன பேரு தெரியல. நீங்க ஆன்லைன் பிரேயருக்கு வர்றதே வேஸ்ட். பேசாம லீவ் போட்டு தூங்க. நீங்களாவது சொல்லுங்க. நானா மறந்துட்டேனே, அது மனசுல இருக்கு, மறந்துருச்சு. அந்த ராமாவில் இருக்கிற எங்க போனான்னு தாவீது, அது என்ன பேரு அதை கண்டுபிடிக்கிறவங்களும் இல்லையா? சரி விடுங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ஸ் காலேஜ் வச்சிருந்தான் எலியா. அப்ப தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்களும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தார்கள். எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்றைக்கு உன்னுடைய எஜமான் எடுத்துக்கொள்ளப்படுவார். இன்றைக்கு உன்னுடைய எஜமான். நினைக்கவே இல்லை. உடனே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான். எலியாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான். திடீர்னு எலியா அக்கினி ரதமான குதிரைகளால, ரதங்களினாலே அவன் என்ன செய்யப்பட்டான்? பரலோகத்துக்கு எடுத்துப்பட்ட போது இவன் புலம்புறான். என் தேவனே, இஸ்ரவேலுக்கு குதிரையும் ரதமுமா இருந்தவரை புலம்புறான். அவன் மேல போக 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 அவன் மேல போத்திருந்த சாலு கீழே வருது. இல்லையா? சொல்லுங்க. எலியா இப்பொழுது அந்த அம்மினதாவின் ரதத்திலே பறந்து கொண்டிருக்கிறான். அந்த அக்கினி என்ன செஞ்சு, அந்த அக்கினி ரதம் என்னாச்சு அப்படின்னா கீழே வந்தது, அப்படியே டேக் ஓவர் ஆயிடுச்சு. அப்படியே வேகமா போய் டேக் ஓவர் ஆகி இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? அப்படியே பறந்துகிட்டு இருக்கிறது. மேல அக்கினி ரதம் பறக்கிறது. அங்க இருந்து பாத்தீங்கன்னா எலியா மேல உட்காந்து அப்படியே ஜாலியா இருக்கிற, எப்படி இருக்கும் பாருங்க. அப்படியே போய்கிட்டு இருக்க நேரம் அவன் போர்த்திருந்த சால்வை கீழே வருகிறது. இப்பொழுது எலிசா அந்த சால்வை எடுத்துக்கொண்டு, எலியாவின் தேவன் எங்கே என்று புலம்பினான். அந்த சால்வை மிரக்கலின் சால்வையாக இருந்தது. அல்லேலூயா. இப்பொழுது இயேசு எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அவர் மறைந்து போனார். ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படி இயேசு மேல போகும்போது, மேல போய்கிட்டு இருக்கும் போது அவருடைய நாமம் கீழே இறங்கி வருகிறது. இயேசு மேல போறாரு, அவருடைய நாமம் என்ன செய்கிறது? கீழே இறங்கி வருது. 2000 வருஷம் ஆச்சு இயேசு மேல போய். ஆனா இன்றைக்கு வர அவருடைய நாமத்திற்கு வல்லமை குறையவே. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. எஸ், இல்லை ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள்
நடக்குது. நல்லா கையை தட்டி இயேசு நாமத்துல ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஹிஸ்டரிய ரெண்டா பிரிச்சது ஜீசஸ் கிரைஸ்ட் தான். நீ வேணா இப்ப மாத்திக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா ஹிஸ்டரிய ரெண்டா பிரிச்சது அவருடைய நாமம். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை தேவன் நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்கிறது? யோவான் 1:12 மனப்பாடமா சொல்லுங்க. அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவர் பிள்ளை என்கிற அதிகாரம் கொடுத்தார். நாம எப்படி வேலை செய்யுது பாத்தீங்களா? நம்ம இயேசுவை பார்க்கல, அவருடைய ரியல் வாய்ஸை நம்ம கேட்கல, ஆனா அவருடைய நாமத்தை யூஸ் பண்றோம். ஜீசஸ் ஐ பிலீவ் யூ அப்படின்னு உடனே அந்த நாமத்தை, அந்த ஜீசஸ் என்கிற நாமத்தை விசுவாசித்த உடனே நம்ம யாரா மாறிடுறோம்? நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிடுகிறோம். ஹல்லேலூயா. இனி நம்ம யார் கிடையாது, பாவிகள் கிடையாது, நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிடுகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். பிலமோன் என்கிற ஒரு பெரிய பணக்கார விசுவாசி ஒரு சபையில் இருந்தார். நம்முடைய சபையில பணக்கார விசுவாசிகள் இருக்காங்களா? ஹல்லேலூயா. அவர் பெரிய மனுஷன். அவருக்கும் பவுலுக்கும் நல்ல பழக்கம் இருந்துச்சு. அவர் வீட்டில் ஒருத்தன் இருந்தான். அவன் பேர் என்ன பேரு? வேலைக்காரன். ஐயா, விசுவாசிகளுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்க. ஒனேசிமோ. ஹல்லேலூயா. யாரு? ஒனேசிமோ. ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரசங்கம் பண்றதுக்கு. ஒனேசிமோ இருந்தான். அவன் என்ன பண்ணிட்டான்? எஜமான் வீட்டில் திருடிட்டு ஓடி போயிட்டான், ரோமாபுரிக்கு போயிட்டான். ஆனா அவன் எங்க இருந்தான்? எஜமான் வீட்டில் யாரா இருந்தான்? ட்ரெஸரரா? நீங்க தான் ட்ரெஸரர் இருக்குது. அடிமையா இருந்தான். யாரா இருந்தான்? அடிமையா இருந்தான். வேலைக்காரர்கள், ஊழியக்காரர்கள், எஜமான்கள், இவன் யாரு? அடிமை. அடிமைக்கு உரிமையும் இல்லை, எந்த சட்டமும் இல்லை. ஆனா ஒரு நாள் இவன் பணத்தை திருடிட்டு ரோமாபுரி சிறைக்கு போயிட்டான். ரோமாபுரி சிறையிலே பவுலும் இருக்கும்போது அவனை சந்திக்கிறான். இவன் தன்னுடைய மேட்டரெல்லாம் சொல்லும் போது பவுல் சிறைச்சாலையில் இருந்து ஒரு கடிதத்தை எழுதுகிறான் பிலமோனுக்கு. ஆமென். அந்த பிலமோன் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் என்ன சொல்றான் பாருங்க. இவன் அடிமையாக அல்ல, இனி இவன் யாராக அல்ல. அந்த லெட்டர்ல எழுதுறான், இனி இவன் யாராக அல்ல. ஒருவேளை 15 இருக்கலாம். அவன் என்றென்றைக்கு உம்முடையவனாய் இருக்கும்படிக்கு இனிமேல் அவன் யார் இல்ல, அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவன். ஓ, நல்லா கையை தட்டி. ஆமென். ஒரு அடிமைக்கு உரிமையே கிடையாது. இப்போ பவுல் மூலம் அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். இந்த அடிமை இயேசுவின் பிள்ளையாய் மாறிவிட்டான். நல்லாதான் இல்லையா சொல்லுங்களேன். ஒரு அடிமை எப்படி மாறிட்டான்? இயேசுவின் பிள்ளையா மாறின உடனே இந்த லெட்டர்ல, இது ரொம்ப முக்கியமான லெட்டர், பிலமோனுக்கு பவுல் எழுதின லெட்டர். இந்த லெட்டர்ல அவன் என்ன சொல்றான்? இனி அவன் யார் இல்ல, அடிமையானவன் அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவன். இவன் எப்படி அடிமையானவனுக்கு மேலாக மாறினான் என்றால், இயேசு அவனுக்குள்ளே வந்ததுனால, இயேசு என்கிற நாமம் அவனுக்குள்ள வந்ததுனால. இயேசு என்கிற நாமம் ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது அவன் அதற்கு பிறகு யாரா இருக்க முடியாது, அடிமையா இருக்க முடியாது. ஹல்லேலூயா.
அதே போலதான் நீங்களும் நானும். நமக்குள்ளே இயேசு வந்த பிறகு நாம் யார் இல்லை, நாம் அடிமை இல்லை. நாம் ஆண்டவர் உயர்ந்தவர் என்று சொன்னேன், இயேசு உயர்ந்தவர் என்று சொன்னேன், இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திலும் மேலானது என்று சொன்னேன். இப்பொழுது அந்த நாமம் நமக்கு, நாமத்தின் மேல நாம் விசுவாசம் வைக்கும் போது நாம் யாராய் மாறி விடுகிறோம்? சொல்லுங்க எல்லாரும். அவருடைய பிள்ளையாய் நான் மாறிவிட்ட பிறகு நான் அடிமை இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். இந்த சிகரெட் இருக்கு பாருங்க, சிகரெட்டினுடைய நீளம் ஒரு 2-3 இன்ச்சு தான் இருக்கும், 4 இன்ச்சு கூட இருக்கலாம். நான் கூட சிகரெட் விற்றுருக்கேன். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் கடையில். ஆனால் நான் ஒரு நாளும் சிகரெட் வலிச்சதில்லை. ஆனால் அது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மனிதனை அடிமைப்படுத்தும். அந்த பேடு ஹேபிட் என்ன ஆகும்னா, என்ன செய்யும்? மனுஷனை அடிமைப்படுத்தி விடும். அது மாதிரி நம்ம நினைக்கிறோம், குடிகாரன் இப்படி குடிச்சிட்டு வரையேன்னு சத்தம் போடுறோம், அவனை அருவருப்பான்னு நினைக்கிறோம். அவனும் நல்லா வந்தாங்க, ஆனால் அவன் அதுக்கு என்ன ஆயிட்டான்? அதுக்கு அடிமையானதுனால. நீங்கள் எத்தனை பேர் குடிகாரர்களுக்கு போய் இயேசுவை பற்றி சொன்னீங்க இந்த போன மாசத்துல? சொல்லுங்க. ஊழியம்னாலே வரமாட்டேங்கிறீங்களே, கைப்பிரதி கொடுக்கறதுனால வரமாட்டேங்கிறீங்களே. என்ன, நாங்கள் தான் இந்த சுப்ரீம், எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் வச்சிருக்கிற 2 பேர், அவங்களுக்கு பேர் சுப்ரீம் கோஆர்டினேட்டர்ஸ். அவங்களுக்கு 2 பதவி கொடுத்து வச்சிருப்பேன், சுப்ரீம் கோஆர்டினேட்டர். நம்ம எல்லாம் ஜீசஸ்குள்ள தான் சுப்ரீம். ஜீசஸை விட்டு ஒரு சுப்ரீம் இருந்தால் அது ஒன்றுக்கும் உதவாத சுப்ரீம். கவனிங்க, குடிகாரன் அடிமை, பாவத்திற்கு அடிமை. ஆனால் அவனுக்குள்ள இயேசு மட்டும் போயிட்டா போதும். ஹல்லேலூயா. அவன் திருந்தணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. நம்ம நினைக்கிறோம் அவன் சொன்ன உடனே அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு சபைக்கு வரணும்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, முதல்ல அதை தான் நான் 2 நாள் அவங்களுக்கு போதிச்சுக்கிட்டு இருந்தேன் போன வாரத்தில். முதல்ல அவங்களுக்கு என்னத்தை கொடுங்க? இயேசுவை கொடுங்க, இயேசு என்கிற நாமத்தை கொடுங்க. அல்லேலூயா. அது என்னாகும்? உள்ள போக 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 மற்றதெல்லாம் வெளியே போயிடும். கீழே கொஞ்சம் அழுக்கு தண்ணீர் இருக்கிறது ஒரு பாட்டில், அதை வெளியே கொட்டாமலே அதை சுத்தம் பண்ணுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நல்ல தண்ணீரை ஊற்றிக்கிட்டே இருக்க வேண்டும். நிரம்பி வழியும் போது அந்த கெட்ட தண்ணீர் என்ன செஞ்சிடும்? வெளியே போயிடும். அப்புறம் கொஞ்ச நேரம் ஊற்றிட்டோம்னா எல்லாமே என்ன ஆயிரும்? சொல்லுங்க வாய் திறந்து. எல்லாமே நல்ல தண்ணி ஆயிரும். அப்போ ஒரு பாவிக்கு இயேசு தேவை, ஒரு பாவிக்கு இரட்சகர் தேவை. ஆனால் அவரை கொடுக்க வேண்டிய கடமை திருச்சபை கிட்ட தான் இருக்கிறது. திருச்சபை இயேசுவை கொடுக்கவில்லை என்றால் குடிகாரன் குடிகாரனா தான் இருப்பான், பாவி பாவியா தான் இருப்பான். திருச்சபையின் வேலை என்ன? ஞாயிற்றுக்கிழமை உட்காந்துட்டு ஆராதிச்சுட்டு போறதில்லை, பரலோகத்துக்கு கிட்ட கூட நெருங்க முடியாது. திருச்சபையின் வேலை என்ன? பாவிகளுக்கு இயேசுவை கொடுக்க வேண்டும், பாவிகளுக்கு இயேசுவை கொடுக்க வேண்டும். ஐயா, நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், சொன்னா கேட்க மாட்டான், நீ சொன்னா கேட்க மாட்டான்னு தான் நம்ம சொல்லணும். புரியுதா? நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, அதுக்கு தான் நம்ம சொல்லணும். ஒருத்தரும் கீழ்ப்படிய மாட்டாங்க, அதுக்கு தான் நாம சொல்லணும். நான் சொன்ன உடனே நீங்க எல்லாம் கீழ்ப்படியவே செய்றீங்க. ஈவினிங் மீட்டிங் வாங்கினா கீழ்ப்படியவே செய்றீங்க. ஆனாலும் அடுத்த வாரம் சொல்றேன் பாத்தீங்களா? எத்தனை முறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஃபாஸ்டிங் பிரேயர் வாங்கினா வரீங்களா? வரமாட்டீங்க, வரமாட்டீங்க. ஆனாலும் நான் என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். அதே போல அவன் சபைக்கு வரமாட்டாலும் இயேசுவை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த நாமம் உள்ள போன உடனே அவங்க யாரா மாறிடுறாங்க? ஆமென். அவர்கள் அடிமையாக அல்ல, இனி இவன் யார் இல்ல, அடிமைக்கு மேலானவன். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, அடிமைக்கு மேலானவன். இந்த அடிமை களவாணி பைய ஒனேசிமு எப்படி அடிமைக்கு மேலானவனாய் மாறினான்? இயேசு அவன் உள்ளத்துல வந்ததுனால. இப்ப உங்க உள்ளத்துல இயேசு என்னைக்கே வந்துட்டாரு. போகாம இருக்காரான்னு அதை மட்டும் செக் பண்ணுங்க. போயிட்டாரா? ரொம்ப நாள் ஆச்சுங்க இயேசுநாதர் போய், சும்மா தான் நான் இருக்கிறேன், சும்மா ஆராதனைக்கு வந்திருக்கிறேன், அப்படி நீங்க அதை இருக்காரான்னு ஃபீல் பண்ணுங்க. உங்களுக்குள்ளே கிறிஸ்து கிரியை செய்கிறாரா என்று உங்களை நீங்களே என்ன செய்யுங்கள், சோதித்து பாருங்கள் என்று பவுல் சொல்றாரு. ஆமென். இப்ப கவனிங்க, இயேசு என்னைக்கே வந்தாச்சு,
நான் அவர் பிள்ளை ஆயிட்டேன். நான் இனி யார் கிடையாது, அடிமை இல்லை. அல்லேலூயா, ஆமென். இப்ப நம்ம எப்படி படம் தெரியுமா? அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, 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 அடிமை நான் ஆட்கொள்ளும். அல்லேலூயா. அப்படிதான் நம்ம சொல்லணும். நம்ம இப்ப யாருக்கு அடிமை ஆயிட்டோம்? எந்த பாவத்துக்கு அடிமை இல்லை. அல்லேலூயா. ஏன்னா இயேசு நமக்குள்ள வந்துட்டார். இப்ப நம்ம என்ன ஆயிட்டோம்? பிள்ளையானோம் என்று யோவான் 1:12 சொல்லுகிறது. இன்னும் வேதம் சொல்லுகிறது நாம் புத்திரன் ஆயிட்டோம். புத்திரன் என்ன? சுதந்திரிக்கிறவன். கலாத்தியர் 4:7 வாசிங்க. கலாத்தியர் 4:7. இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். எல்லாரும் சொல்லுங்க, இனி நான் அடிமையாயிராமல் நான் எப்படி இருக்கிறேன்? எல்லாரும் சொல்லுங்க, இனி நான் யாரு கிடையாது, நான் யாரு கிடையாது, அடிமை அல்ல. நான் யாராயிட்டேன்? புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரவாளியாகவும் இருக்கிற. நீ புத்திரனானால் கிறிஸ்து மூலமாய் நீ யாரா மாறிடுறோம்? நம்ம தேவனுடைய சுதந்திரவாளிகளாய் மாறி விடுகிறோம். அப்ப அப்பா சொத்துல உங்களுக்கும் பங்கு இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா சேர்த்து வச்சுட்டு போன சொத்துல பங்கு இருக்குங்கிறவங்கள அவர் அல்லேலூயா சொல்லுங்க. அது பெரிய சொத்து என்ன தெரியுமா? பரிசுத்தம். நம்ம கொடுக்கிற சொத்துல பெரிய சொத்து என்னது? ஆனா நம்ம அசுத்தம் நிறைஞ்ச உலகத்துல தான் இருக்கிறோம். ஆமா, அசுத்தம் நிறைஞ்ச உலகத்துல தான் இருக்கிறோம். ஆனா அந்த சொத்தை மட்டும் உரிமை சொத்தாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இப்ப நம்ம யார் இல்லை, நம்ம ஆமென் அடிமை. 4:7 மறுபடியும் வாசிங்க. ஆகையால் நீ அடிமையாயிராமல் புத்திரன், நான் அடிமையாயிராமல் நான் யாராயிருக்கிறேன்? புத்திரனாயிருக்கிறேன். நான் புத்திரனை ஆனால் கிறிஸ்து மூலமாய் நான் தேவனுடைய சுதந்திரவாளியாயிருக்கிறேன். அப்ப தேவன் எனக்கு என்று வைத்திருக்கிற நன்மைகளை நான் சுதந்திரிக்கிறவனாக இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் எந்தானே செய்யண்ட? வாசிங்க கொலோசையர் 1:3 கொலோசையர். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்கள். இந்த பன்னிக்கும் ஆட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த பன்னி எப்பவுமே எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படியே தான் இருக்கும். அதுக்கு இந்த கழுத்து என்ன செய்யாது? அசையாது. பன்னிக்கு என்ன செய்யாது? கழுத்து ஒரே மோல்டா இருக்கும், ஒரே மோல்டா இருக்கும். அது என்ன செய்யும்? இப்படிதான் பார்க்க முடியும். அது எங்கிட்ட திரும்பி பார்க்கணும் என்ன செய்யும்? இப்படிதான் பார்க்கணும். ஆனா ஆடு அப்படி கிடையாது. ஆட்டுக்கு என்ன இருக்கு? நமக்கும் கழுத்து நல்லா இதாக வச்சிருக்காரு பார்த்தீங்களா? ஃப்ளெக்ஸாக வச்சிருக்காரு. இப்படியும் பார்த்துக்கலாம், என்ன செய்யலாம், இப்படியும் பார்க்கலாம். ஆனால் அந்த பன்னி என்ன செய்யும் தெரியுமா? எப்பவும் கீழே கிடக்கிற அசுத்தங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த ஆடு இப்படி பார்க்கும். அல்லேலூயா. அது மேய்ச்சல் உள்ள வெளிகளை கண்டுபிடிக்கும். ஆமென். எங்க நல்ல புல் இருக்கு, நல்ல தலைகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கும். சில நேரம் மரத்து மேல காலை போட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அந்த இலையெல்லாம் தின்னுக்கிட்டு இருக்கோம். பார்க்கறதுக்கு நமக்கு அழகா இருக்கும். ஆடு வளர்த்திருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பன்னி வளர்த்தவங்க
யாருமே கிடையாது. ஏன்னா அந்த பண்ணி நமக்கு அருவருப்பு, நம்ம அதை என்ன செய்யறது கிடையாது, வளர்க்கறது கிடையாது. ஆடு நல்லா பழகும் நம்ம கூட, நாய் மாதிரி. ஓகே, இப்ப வேதம் என்ன சொல்லுகிறது, நாம் பூமிக்குரியவைகளை அல்ல, ஹல்லேலூயா, இந்த பூமியில நீங்கள் இருந்தாலும் நீங்கள் தேட வேண்டியதும் நாட வேண்டியதும் இந்த பூமிக்குரியவைகளே அல்ல. நீங்கள் வாழுகிற வாழ்க்கை இந்த பூமிக்குரியவைகளுக்காக மட்டும் அல்ல. கிறிஸ்து வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானதை தேடுங்கள். எங்க பாஸ்டர் மேலானதை தேட? வாழ்நாள் ஃபுல்லா இன்ஸ்டால்மெண்ட். we are addicted the இன்ஸ்டால்மெண்ட். நான் முதல்ல ஒரு கார் வாங்கினேன், 5 வருஷம் இன்ஸ்டால்மெண்ட். இப்போ ஒரு கார் வாங்கியிருக்கேன், 5 வருஷம் இன்ஸ்டால்மெண்ட். எத்தனை வருஷம் ஆச்சு? நான் பிரசங்கம் பண்றதுக்கே தகுதி இல்லாம உங்க முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கேன். அப்ப வாழ்நாள் ஃபுல்லா நம்ம எது கீழே இருக்கிறோம்? ஒரு பேண்டேஜுக்கு கீழே இருக்கிறோம், ஒரு அடிமைத்தனத்திற்கு கீழே இருக்கிறோம், இல்லையா? ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? இனிமேல் நீ யார் கிடையாது, நீ அடிமையிராமல் யாராக இருக்கிறாய்? புத்திரனா இருக்கிறார். அதுக்காக இன்ஸ்டால்மெண்ட் வாங்கினாலும் நம்ம அடிமைங்கிறத சொல்ல முடியாது. சிலர் நம்மளை பயமுறுத்துவாங்க. என்னன்னா, இந்த மாதிரி கடன் வாங்கினா ஏசுநாதர் வரும்போது உன்னை கடன்காரன் பிடிச்சு இழுத்துக்கிடுவான். அது ஒருத்தர் சொன்னாரு, நான் ஏசுநாதர் வரும்போது போயிடுவோம்ல, என் வீடு அவன் எடுத்துக்கிடட்டும், என் கார் அவன் எடுத்துக்கிடட்டும், என் 2 வீலர் அவன் எடுத்துக்கிடட்டும், எடுத்து கணக்கு என்ன செஞ்சிடட்டும், டேலி பண்ணி விட்டுறட்டும் அப்படின்னு சிலர் காமெடிக்கு சொல்லுவாங்க. அருமையானவர்களே, ஒருவேளை அது காமெடிக்காக கூட இருக்கலாம். ஆனால் இந்த அடிமைத்தனம் என்று நாம் சொல்லும் போது இதுவும் அதுல வருது. பாவமும் ஒரு அடிமைத்தனம். பாவம் தான் பயங்கரமான அடிமைத்தனம். ஆனால் இயேசு எனக்குள்ள இருக்கிறதுனால நான் யார் கிடையாது. அதனால நான் எதை அதிகம் தேடக்கூடாது, மேலானதை தேடக்கூடாது. பூமிக்குரியதை நான் எப்ப பார்த்தாலும் என் கண் இங்கே இருக்கக்கூடாது, என் கண்ணு மேல பார்க்கணும். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எப்ப பார்த்தாலும் இங்கே பார்க்க கூடாது. இருக்கிற பணத்தை மறுபடி எண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. 10 வெள்ளிக்காசில் 1 வெள்ளிக்காசு குறைந்ததே யார் எடுத்தது அப்படின்னு குடும்பத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. எங்க பாருங்க, எப்ப பார்த்தாலும் இதே பார்த்துக்கிட்டு பணம் 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 நீ பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. பணம் வேணும். நான் போன வாரம் கொடுத்த செய்தி நான் தான் சொல்லி இருக்கிறேன். உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு ஏசுநாதரை விட்டுறாதீங்கப்பா, பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால ஏன் சொல்றாரு பாருங்க, நீ பூமிக்குரியவைகளை அல்ல. அப்ப பூமிக்குரியவைகளை வேணாமா? வேணும். நீ மேலானதை தேடும் போது பூமிக்குரியதும் சேர்ந்து வந்துடும். அதனாலதான் இயேசு சொன்னார் மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அப்பொழுது இவைகள் எல்லாம், இவைகள்னா என்ன? பூமிக்குரியது, ட்ரெஸ், ஹல்லேலூயா, நல்ல சாப்பாடு, நல்ல இடம், இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், உடுக்க நல்ல ஒரு உடையும் தந்தீர், ஓட்ட நல்ல ஒரு வெஹிக்கிள் தந்தீர், உறங்க நல்ல ஒரு கட்டில் தந்தீர். அதனால கொடுத்ததுனால உறங்குறதுக்கு கொடுத்தாரு, உடுக்க நல்ல ட்ரெஸ் கொடுத்தாரு, ஓட்ட நல்ல வெஹிக்கிள் கொடுத்தாரு, இருக்க நல்ல வீடு கொடுத்தாரு. அப்புறம் நம்ம என்ன சொல்றோம்? உறங்க நல்ல கட்டில் கொடுத்தாருன்னு ஜெபம் பண்ணாம பைபிள் படிக்காம உறங்கிட்டு கிடக்காத. அப்ப நம்ம பூமிக்குரியவைகளே நம்ம கண்ணு வைக்க கூடாது. நம்ம மேலானவைகளை தேட வேண்டும். மேலானவைகளை தேடினால் இந்த கீழானவைகள் தன்னால வரும். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தை விட்டு போகும்போது லாஸ்டா ஒரு பிரேயர் பண்றது, ஒண்டர்ஃபுல் பிரேயர். அது எதுல இருக்கு அப்படின்னா, யோவான் 17ஆம் அதிகாரத்துல இருக்கு. அதுல ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க,
17ஆம் அதிகாரம் 6வது வசனம். 17:6. அவர்கள் உடையவர்களாயிருந்தார்கள். அறிந்திருக்கிறார்கள், கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல. அததான் அங்க அவர் சொல்லுவார். இயேசு என்ன சொல்றாரு? நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும். அப்ப நம்ம யாரு சொல்லுங்க, கொஞ்சம் வாயை திறந்து. நம்ம யாரு? ஏன்னா உலகத்துல தானே இருக்கிறோம். உலகத்துல இருந்தாலும் நம்ம உலகத்தான் அல்ல. நம்ம உன்னதத்துக்குரியவர்கள், நம்ம பரத்துக்குரியவர்கள், நம்ம பரலோகத்துக்குரியவர்கள். அதனால நம்ம அந்த உலகத்துக்குரியதையே தேடிக்கிட்டு இருக்க கூடாது. நம்ம உலகத்தில் இருந்தாலும் நம்ம யார் தான்? இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. நம்ம எல்லாம் ஆவிக்குரியவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் யாரு? நான் யாரு இல்லை. அப்போ உலகத்தான மாதிரியே யோசிக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் உலகத்தான் மாதிரியே யோசிச்சுக்கிட்டு, உலகத்தான் அப்படிதான் யோசிப்பான். அவனுக்கு 6 நாளும் வேலை, 7 நாளும் ரெஸ்ட். இதை யோசிக்கிறது உலகத்தான். நான் சொல்றேன், நீங்க அப்படி யோசிக்க கூடாது. 6 நாளும் உலகத்துக்கு வேலை, 7வது நாள் இயேசுநாதருக்கு வேலைன்னு சொல்லணும். இவன் தான் ஆவிக்குரியவன். ஓ ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நான் 4 நாள் வேலை பத்தினா தான் ஆராதனை. நீ ஆராதனைக்கு வந்தானே வரட்டேன்னு. இயேசுவுக்கு பயன்படுகிறீர்களா? அவர் நம்மளை வச்ச நோக்கத்தை நிறைவேற்றுகிறீர்களா? என்ன நோக்கத்துல கர்த்தர் என்ன வச்சாரு? ஒருத்தர் அவன் அந்த ரசிகர்கள் உயிரை கொடுக்கிறான். லீவை போட்டு, காசை போட்டு, விஜய் கான்ஃபரன்ஸ், அது என்னது, மாநாடு நடத்தும் போது என்ன நடந்துச்சு பாருங்க. முத நாளே போய் உட்கார்ந்து இருக்கிறான். பகலில வெயிலும் இரவில குளிரும். அவனை என்ன செய்தது? பாவம்ல. சேரை வச்சுட்டு தலைக்கு வச்சுக்கிட்டு கீழே போட்ட மேட்டை கிழிச்சு எடுத்துட்டு இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லாதவனுக்கு காசை கொடுத்து ஏற்கனவே மக்களை உறிஞ்சிட்டாங்க. படம் எடுத்து அது ஒரு பிசினஸ் வச்சுட்டு விட்டுருங்க. விஜய்ல யாரோ வச்சுக்க. நீங்க விஜய் ரசிகர்கள் கூட இங்க இருக்கலாம். என்ன விஜய் பத்தி இப்படி பேசுறாரு அப்படின்ட்டு நீங்க சொல்லலாம். எவனா இருந்துட்டு போத. அவங்களுக்காக உயிரை கொடுக்கிறவன் இயேசுநாதருக்கு அப்படியே வர்றது. அப்படி எந்த இதை நீங்க செய்யலைன்னா, நான் சொல்ல உண்மையில உங்கள்கிட்ட இயேசு கிடையாது. இயேசு என்ன சொன்னாருங்கிறத கவனிங்க. ஆமென். உங்களை குளிப்பாட்டி விட்டுறது ஈஸி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், வாளாக்காமல் தலையாக்குவார். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே. இன்னைக்கு நல்ல பிரசங்கம் பண்ணார். அடுத்த வாரம் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். அடுத்த சப்ஜெக்ட், ஆத்துமாவே நீ பூமிக்குரியவைகளை அல்ல, நீ மேலானவன். இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தான். உலகத்தை மாதிரியே யோசிக்காதீங்க, உலகத்தை மாதிரியே சிந்திக்காதீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வின்சென்ட் செல்வகுமார் ஒரு பாட்டு நம்ம சர்ச்சுக்கு வந்தபோது படிச்சிருந்தாரு. இன்று நீ மரித்தால் போவதெங்கே என்பதை உணர்வாய் நீ மனமே. மனிதன் வாழ்வோ சிறு பயணம், முடிவாய் வருமே அவன் மரணம். மரணத்தை குறிச்சும் நரகத்தை குறிச்சும் பரலோகத்தை குறிச்சும் பேசுனது இயேசு என்கிற பிரசங்கர் தான். எந்த பிரசங்கம் பேச நமக்கே பயமா இருக்கு. என்ன அருமையானவர்களே, நம்மெல்லாம் நித்தியத்துக்குரியவர்கள், நம்மெல்லாம் ஆவிக்குரியவர்கள். ஆனால உலக மனித மாதிரி சிந்திக்காதீங்க.
உலக மனித மாதிரி யோசிக்காதீங்க. நான் அந்த பூமியில இருக்கும் வரை நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு பயன்படணும்னு யோசிங்க. பூமிக்குரியவைகளை அல்ல. எதை தேடுங்க? மேலான. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் மேலானவர். அல்லேலூயா. வானங்களும் கொள்ளாதவர். அதனால நம்ம எண்ணம், நம்ம பார்வையெல்லாம் எப்படி இருக்கணும்? மேலானவர். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். நம்ம மெசேஜ் முடிச்சிட்டேன். கரங்களை உயர்த்தி, உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே உம்மை போல் தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. மைக்கிட்ட இருந்தா உங்களுக்கு பாட்டு வருமா? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே. நீ எல்லாரும் கரங்களை உயர்த்தி, மேலானவரே நீரே, இயேசுவே இயேசுவே. சொல்லுங்க, நீரே நீர் மாத்திரமே. மேலானவர். நான் இனி அடிமை இல்லை, நானும் மேலானவன். அல்லேலூயா. அப்படியானால் நான் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை. அல்லேலூயா. ஜெபணுமா? ஓராதானமா சந்தராதியானமாலமா. என்னை மேலானவனா வச்சிருக்கிறீங்கப்பா. நல்ல முழங்கால நில்லுங்க ஒரு நிமிஷம். Every knee shall bow. Yori maradana maladia rama kamara bala shamara dialaba. Ora malabo shabarada.